ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து இப்போ எப்போ டவுன்லோட் பண்ணணும். ஆல்ரெடி 12th வந்து ஹால் டிக்கெட் வந்து விட்டுட்டாங்க. அதுலேயும் நிறைய பேருக்கு நாட் ஆக்டிவ்னு வருது. அது எதனால் வருது, அது எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்ன்றது பார்க்க போகிறோம். அண்ட் 10th வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து என்னைக்கெல்லாம் நடக்க போகுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அண்ட் 11th எப்போ வரும்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து 24ஆம் தேதி ஜூன் 24 மண்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்டர்நூனா வந்து dg.tn.government.in அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 24th ப்ராக்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 25th அண்ட் 26 ஜூன் வந்து 25ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராக்டிக்கல் நீங்க எந்த ஸ்கூல்ஸ்ல போய் ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 to 5 days ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதே ஸ்கூல்ல நீங்க இந்த 2 நாள்ல உங்களோட ஹால் டிக்கெட் மண்டே டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போனா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனாலே தான் ஹால் டிக்கெட் நம்மளுக்கு சீக்கிரமா 10th விடுறாங்க. நீங்க 24ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிட்டு 25 இல்ல 26 இதை பத்தி உங்களுக்கு ஃபர்தரா தெரியும்னா டிஓ ஆஃபீஸ்க்கு நீங்க போய் கேளுங்க. இந்த ப்ராக்டிக்கலை பத்தி அவங்க டீட்டெயிலா சொல்லுவாங்க. நாட் ஆக்டிவ் நிறைய பேருக்கு வருது. எதனால வருதுன்றது பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா அந்த அப்ளிகேஷன் நம்பர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஓ இருக்கு, 0 இருக்கு, அது ரெண்டுத்தையும் வந்து மாத்தி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. நானே 2-3 பேர் இதை செக் பண்ணேன். நான் வந்து அதுக்கப்புறம் அதை கரெக்டா போட்டா வந்து ஹால் டிக்கெட் கரெக்டா டவுன்லோட் ஆகுது. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து 99% கரெக்டா வந்துடும். 1% தான் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆக்டிவ் வருது. அது வந்து நம்ம டிஓ ஆஃபீஸ்ல டைரக்டா போய் கான்டாக்ட் பண்ணணும். அது ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நீங்க எல்லாமே கரெக்டா போட்டு உங்களுக்கு நாட் ஆக்டிவ் வருது அப்படின்னா நீங்க தயவு செய்து டிஓ ஆஃபீஸ்ல போய் கேளுங்க. நீங்க இல்லைன்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. 0வும் ஓவும் கரெக்டா போடுறீங்களா, இல்ல அந்த டேட் ஆஃப் பர்த்தோட ஃபார்மேட் வந்து கரெக்டா போடுறீங்களா, ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கப்புறம் மந்த், அதுக்கப்புறம் டேட், அதுக்கு நடுவில் வந்து ஐஃபோன் வரணும். இது எல்லாமே கரெக்டா இருக்கா எல்லாமே பார்த்துட்டு ஒரு வேலை வரலன்னா நீங்க டிஓ ஆஃபீஸ்ல போய் செக் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்துடும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். வர சாட்டர்டே வெபினார் கண்டக்ட் பண்ண போறோம் ஈவினிங் 7 o'clock. அதில் எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன் பப்ளிக் எக்ஸாம்ல நடக்கும் அண்ட் வந்து நீங்க எப்படி எக்ஸாம் எழுதணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்ன்றது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸே வந்து உங்களுக்கு நேராக வந்து அந்த வெபினார்ல பேச போறாங்க. அதனால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் வந்து நான் ஃபர்தரா அதில் போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.